எதிர்காலத்துல தமிழ்நாடு முதலமைச்சராக வருவதற்கு வாய்ப்புள்ள ஒருத்தர் இருக்கிறார் இந்த 4 அபார்ட்மெண்ட்ல. யார் சொல்றீங்க? உங்களுக்கு நல்லாவே தெரியுது. தளபதி விஜய் தான் வந்துட்டு சாரோட நெய்பர். 70s 80sலாம் கிளைமேக்ஸ்ல வில்லனோட ஏரியால வந்து லிஃப்ட் இது மாதிரி வித்தியாசங்கள்லாம் இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி இருக்கு எனக்கு இதை பாக்குறப்ப. இந்த வீட்டுல இருக்கிற லைட்டு, கர்டைனு, ஃபேனு இதெல்லாம் வந்து நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்து வேணாலும் உங்க மொபைல் போன் மூலமா நீங்க ஆப்ரேட் பண்ணலாம். என்னுடைய அபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 180 டிகிரி சி வியூ. இங்க இருந்து பாருங்களேன், என்டையர் சிட்டியே தெரியுது. பால்கனி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப நல்ல பெருசா இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா ஹைட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 அடி உயரம் இருக்கும். ஒலிம்பிக் சைஸ் ஸ்விம்மிங் பூல் இருக்கிற ஒரே அபார்ட்மெண்ட் என்னுடைய அபார்ட்மெண்ட் தான். இது இந்த வீட்டுக்கான ஒரு பிரைவேட் பார்ட்டி ஹால். தியேட்டர்ல இருக்கிற மாதிரி ஒரு செட்டப். 8 மெம்பர்ஸ் உட்கார்ற மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு. அண்ட் அப்படியே அந்த லைட்ஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. சென்னை வந்து ரொம்ப நாள் ஆச்சு சார். எப்போ வந்தீங்க? கிட்டத்தட்ட 1 மந்த் ஆச்சு. 1 மந்த் ஆச்சு சென்னை வந்து. ஸோ இங்கே வந்துட்டு இங்கேயே நம்ம இருந்ததுனால நம்ம ஊர். ஸோ உங்களோட ஒன் டே எப்படி இருக்கும் சார்? நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க உங்கள் ரொட்டீனு? மார்னிங் ஒரு 6:30 எழுந்திருப்பேன் நான். ஸோ எழுந்துட்டு ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு ஒரு ஜிம்முக்கு போவோம். ஸோ ஜிம்முக்கு போயிட்டு வந்த உடனே இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போடுவோம். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போயிட்டோம்னா 3:30 வரைக்கும் இந்தியன் மார்க்கெட் இருக்கும். நான் இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதில்ல, பட் இருந்தாலும் நான் அதை அப்சர்வ் பண்ணுவேன். எதனால் அப்சர்வ் பண்ணுறேன்னாக்கா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து யூடியூப் வந்து காலையில் ஈவினிங் போட வேண்டியிருக்கும். ஸோ 3:30க்கு ஆஃபீஸ் முடித்து வந்த உடனே நேராக ஸ்விம்மிங் பூல் போயிடுவோம். என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டில் வந்து எனக்கு பர்சனலாக ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அது இல்லாமல் வந்து காமன் ஸ்விம்மிங் பூல் வந்து ஒலிம்பிக் சைஸ் ஸ்விம்மிங் பூல். ஓ ஓகே. ஒலிம்பிக் சைஸ் ஸ்விம்மிங் பூல் இருக்கிற ஒரே அப்பார்ட்மெண்ட்டு சென்னையில் என்னுடைய அப்பார்ட்மெண்ட் தான். ஓகே. ஸோ அதனால் நான் நிறைய ஸ்விம் பண்ணுவேன். ஏன் கொஞ்சம் வயசு அதிகமாகிடுச்சு, கொஞ்சம் லைட்டாக சுகர் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் தினமும் எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்கிறதுனால காலையில் ஜிம்மு, சாயங்காலம் ஸ்விம்மிங் முடிஞ்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம்னா அதுக்குள்ளார யூஎஸ் மார்க்கெட் ஸ்டாக் ஆரம்பிச்சிரும். நான் யூஎஸ் மார்க்கெட்டில் ஆக்டிவாக ட்ரேட் பண்ணுறேன். அது நைட்டு ஒரு 12-1 மணி வரைக்கும் ட்ரேட் போகும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் படுக்க வேண்டியது. இதுதான் என்னுடைய டெய்லி ரொட்டீன். பெட்ரூம்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் என்னுடைய பெட்ரூமு. ஸோ என்னுடைய பெட்ரூம் வந்து வித் ஃபுல் சி வியூ. ஓப்பா, இங்கேருந்து பாருங்களேன். ஸோ ஒரு மெரினா பீச்சே ஃபுல்லாக தெரியுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு தீவுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ ஃபுல் வியூ அப்படியே தெரியுது. கண்டிப்பாக இங்கே தான் சன்ரைஸ் ஆக்சுவலி ஆகும்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பாக இந்த ரூமுக்கு நேரம் இருக்க தான் சன்ரைஸ் ஆகும். அஃப்கோர்ஸ் சன்ரைஸ் வந்து அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே இடத்துல ஆகாது. ஒரு சீசன்ல வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், டிஃபர் ஆகும். எனிவே எங்க இருந்தாலுமே என்னுடைய ரூம்ல இருந்து ஒரு வியூ நல்லா இருக்கும். மார்னிங் எழுந்திருக்கும் போது ஒரு நல்ல ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். ஏன்னா ஒரு கடல் வியூ, சன்ரைஸ். பர்டிகுலரா உங்க ரூமை இங்கதான் நீங்க சூஸ் பண்ணதுக்கான காரணம் வந்து சன்ரைஸ்க்காக அப்படிதானா? ஏன்னா இங்க வந்து நிறைய ரூம்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் உங்களோட ரூம்? எனக்கு இந்த வீட்டுல வந்து மொத்தம் 5 பெட்ரூம் இருந்தது. அதுல ஒரு பெட்ரூம் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அதை ஹேக் பண்ணிட்டு டபுள் சீலிங் ஹைட்டுக்காக பண்ணிட்டேன். மீதி 4 பெட்ரூம்ல இதுதான் வந்து சி வியூவோட இருக்கிற பெட்ரூம். மீதி 3 பெட்ரூம் வந்து வித்தவுட் சி வியூ. அது வந்து அடையார் கேனல் வியூ இருக்கும். ஸோ அதனால ஃபுல் சி வியூ இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பர்டிகுலரா உங்க ரூமுக்குன்னு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்க சார்? அதை தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, பொதுவா வந்து எனக்கு வந்து அது அந்த காலத்துல வந்து வசந்த மளிகை அப்படின்னு ஒரு படம் வந்தது. அதுல ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு வந்து சுத்திலாம் கண்ணாடி இருக்கும். அதுதான் இப்போ ஒரு சின்ன வயசுல பார்த்தது. ஸோ அந்த படத்தை பார்த்ததுல இருந்து நமக்கு ஒரு கண்ணாடி அப்படின்னா ஒரு கிரேஸு. நான் வந்து 4 பக்கமும் கண்ணாடி போட சொன்னேன். இந்த டிசைனர்லாம் வந்து அப்படிலாம் பண்ணாதீங்க, அப்படிலாம் நல்லா இருக்காது, உங்களுக்கு எந்த அளவுக்கு பெஸ்ட் பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணி தரோம்னு சொன்னாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக கண்ணாடி, அந்த பக்கமும் கண்ணாடி. ஆமா, இது ஆக்சுவலி இந்த கண்ணாடி இருக்கிறது உங்களுக்கு வந்து இன்னும் பெருசா பிரம்மாண்டமா தெரியுது. ரூம் இன்னும் பெருசா தெரியும். ஸோ இது வந்து நீங்க ஸ்டார் ஹோட்டல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ பாத் டப் வந்து நம்ம வந்து ஓப்பனா வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம பாத் டப்ல குளிக்கும் போதும் நம்ம வந்து கடலை பார்த்துக்கின்னு குளிக்கலாம். இந்த டோர் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஸோ திஸ் இஸ் அ வாக்-இன் வார்ட்ரோப். ஓகே ஓகே, ஒரு ஃபுல் சைஸ் வார்ட்ரோப். ஆமாம், ஃபுல் சைஸ் கிட்டத்தட்ட 12 பீரோ இருக்கும். வழக்கம் போல் எல்லா வீட்டில் இருக்கிற மாதிரி 11 பெட்ரூம் வார்ட்ரோப்பில் என்னோட ஒய்ஃபோட ட்ரெஸ் இருக்கும். மீதி 1ல் பாதி என்னோட ட்ரெஸ்ஸும், மீதி பாதி டவலு, பெட்ஷீட்டு, அதெல்லாம் அப்படி காமனாக இருக்கும். யாராவது ஒரு பெரும் பணக்காரர்கள் இருக்கிறாங்க, ஒரு ஐகானிக் அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னு சொன்னால், ஸோ அது வந்து இந்த 4 பென்ட் ஹவுஸ் தான் இன்னைக்கு தேதிக்கு சென்னையில் ஒரு ஐகானிக் பென்ட் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த 4 பென்ட் ஹவுஸுமே பார்த்தீங்கன்னா
எதிர்காலத்தில் தமிழ்நாடு முதலமைச்சராக வருவதற்கு வாய்ப்புள்ள ஒருத்தர் இருக்கிறாரு இந்த 4 நீங்க அப்பார்ட்மெண்ட்டில். யாரை சொல்றீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது. மீதி 2 அப்பார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு ரொம்ப பெரிய ஆட்கள் தான். ஓகே. ஸோ அதனால் யாராவது பார்த்தாங்க பிடிச்சதுன்னா they will be willing to pay any price. ஸோ சார் யாரை சொல்றாரு அப்படின்னா தளபதி விஜய் தான் வந்துட்டு சாரோட நெய்பர். ஸோ அவரை தான் சொல்றாங்க. ஸோ தளபதி விஜய் அவர்களோட வீடும் வந்துட்டு சார் வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. 4 பென்ட் ஹவுஸ்ல அவரோடதும் ஒரு பென்ட் ஹவுஸ்.